15ஆம் அதிகாரம் 12வது வசனம். 15-12. லூக்கா சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 12வது வசனம். அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடி அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். ஜெபிப்போம். நல்ல வசனத்துக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசும் பரிசுத்த ஆவியானவரே. இந்த நாட்கள் கர்த்தருடைய வருகை நாட்கள் நெருங்கி இருக்கிறது. அநேகர் விசுவாசத்தை விட்டு விடுவார்கள், அக்கிரம மிகுதியினால் அன்பு தணிந்து போகும் என்று ஏராளமான காரியங்கள் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தாவே, உம்முடைய நாமத்தினால, உம்முடைய ஆவியானவருடைய கர்த்தாவே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் உதவினால சபை நடத்தப்பட, ஆவியானவர் ஜனங்கள் உமக்கு நேராய் கட்டி எழுப்பப்பட, ஆண்டவரே உடைய வார்த்தைகள் எங்களுக்கு பிரயோஜனமாக இருக்க இந்த வேளையில் எங்களோடு கூட பேசும்படி ஜெபிக்கிறோம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. மோடு உறவாடுகிற நேரம் ஆண்டவரே, நீ பேசுகிற நேரம், சொல்லும் அடியேன் கேட்கிறேன் என்று சொல்லத்தக்கதாக தேவ வார்த்தையை மகிமைப்படுத்துவீராக. எங்கள் இருதயம் விசாலமாக திறந்திருப்பதாக. அன்றைக்கு பிலிப்பு பட்டணத்திலே கடற்கரையில் ஆண்டவரே ஆற்றங்கரை ஓரத்திலே அமர்ந்திருந்த விசுவாசிகளோடு பேசும்போது பவுலுடைய வார்த்தைக்கு ஆண்டவரே இருதயம் திறக்கப்பட்டிருந்த விசுவாசிகளை பார்த்தோம். அதுபோல தேவனுடைய கர்த்தாவே மகிமை விளங்க இருதயங்கள் திறக்கப்பட்ட வசனங்கள் ஆண்டவரே பேசப்படும் போது கேட்கப்பட ஆவியான ஒரு உதவி செய்மையா செபிக்கிறோம். ஸ்தோத்திர 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 ஸ்தோத்திரம். உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே. கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேன். இந்த ஜெப வேளை உமை கத்திரங்களோடு கூட பேசுங்க. அடிமையை மறைங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எத்தனை பேர் கேட்க ஆர்வமா இருக்கிறோம்? அல்லேலூயா சொல்லுவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? கர்த்தருக்குள் ஒவ்வொரு நாளும் வேதத்தை வாசித்து, ஒவ்வொரு நாளும் தியானித்து, ஒவ்வொரு நாளும் கர்த்தருடைய சித்தத்தை அறிந்து அவருக்கு பின்பாக நடந்து கொண்டிருக்கிற நம்முடைய வாழ்க்கையில நாம் வேத வசனங்களை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது, மறுபடியும் தியானிக்கின்ற போது கர்த்தர் புதிய புதிய காரியங்களை நமக்கு ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு வளர்ச்சிக்கு ஏதுவாக தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். கடந்த வாரத்தில் இருந்தது போல் அல்ல, இந்த நாட்களிலே, இந்த வாரத்தில், இன்றைய சூழ்நிலையில நமக்கு என்ன தேவை என்பதை ஆண்டவர் அறிந்து நம்மோடு கூட பேசுகிறார். ஆமென். அவன் வேத வசனத்தை கருத்தோடும் அவன் உண்மையோடும் ஆவியில சோத்திரம் உணர்ந்து நம்ம கேட்கும்போது வேத வசனங்கள் நம் உள்ளத்திலே ஆமென் அது ஒரு பெரிய மாற்றத்தை நம்முடைய ஆவியில உணர்வை உண்டு பண்ணுகிறது. ஆமென். இந்த 15ஆம் அதிகாரம் லூக்கா சுவிசேஷத்தில் ஆண்டவர் இயேசு பல ஊமைகளை வைத்து சில ஓமானங்களை சொல்லி, அதாவது வேதத்தை வைத்துக்கொண்டு வேதத்தின்படி நடக்க முடியாமல் தடுமாறி கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கும், அல்லது வேதத்தை அறியாமல் வேதம் என்றால் என்ன என்று புரியாமல் அப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டத்துக்கும் கூட
செய்திகளை உடையவராக நல்ல வார்த்தைகளை இந்த ஊமைகளிலே ஆண்டவர் பேசினார். அந்த வசனங்களை நம்ம வாசிக்கின்ற போது ஏராளமான காரியங்களை இதில் நம்ம புரிந்து கொள்கிறோம். விசேஷமாக இந்த பகுதியில் 3 ஊமைகளை ஆண்டவர் பேசினார். என்னென்ன ஊமை? முதலாவது, காணாமல் போன ஆடு, காணாமல் போன வெள்ளிக்காசு, காணாமல் போன குமாரன், 3 பேரை வைத்து இதில் ஊமையாக பேசுகிறார். இதை வைத்து ஆவிக்குரிய காரியங்களில், பரலோகத்தை பற்றி கொள்ளக்கூடிய காரியங்களில், தேவனிடத்தில் திரும்புக வேண்டிய காரியங்களில் ஒரு தேவ பிள்ளை அவர் எச்சரிப்பு அடைய, அவன் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியங்களை கற்றுக்கொள்ள, தேவ பிள்ளைகள் எவ்விதமாக இருக்க வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறாரோ அந்த காரியங்களுக்கு நேராய் ஒவ்வொரு தேவ பிள்ளையும் திரும்பப்படுவதை தேவன் எதிர்பார்க்கிறார். ஆமென். எத்தனை பேர் கவனமா கேட்குறீங்க? நீங்க கவனமா கேட்டீங்கன்னா 10 நிமிஷத்துல கூட முடிச்சிடலாம். ஸ்தோத்திரம். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை நாம் 3வது பகுதியா இருக்கிற இந்த 15ஆம் அதிகாரத்தில் 3வது பகுதியா இருக்கிற 11ஆம் வசனத்திலிருந்து 32வது வசனம் வரைக்கும் ஒரு ஊமையை சொல்லி, ஒரு காரியத்தை சொல்லி, அதிலிருந்து சில காரியங்களை விளங்க பண்ணுகிறார் ஆண்டவர். என்ன காரியங்களை விளங்க பண்ணுறாருன்னா, ஒரு குமாரன், ஒரு தகப்பனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாரு. ஆரம்பித்து அதில் இளைய குமாரனையும் மூற்று குமாரனையும் பற்றி ஆண்டவர் பேசுகிறாரு. அந்த 2 குமாரர்களும் எப்படி அவங்க வீட்டில் தகப்பன் இடத்துல நடந்து கொண்டார்கள் என்பதை ஆண்டவர் அங்கே சொல்லி ஒரு சில காரியங்களை விளங்க பண்ணுகிறார். ஆமென். கவனிங்க. நான் இதை படிக்கும்போது என்னுடைய உள்ளத்தில் இப்படி இந்த பகுதியை படிக்கும்போது ஆண்டவர் ஒரு சின்ன தாட் ஹிருதயத்தில் கொடுத்தார். அதான் நான் சொல்கிறேன். 2 வார்த்தை நான் சொல்லி ஜெபம் பண்ண விரும்புகிறேன். நீங்கள் தாராளமாக போய் வீட்டில் நேரமாக தூங்கலாம். ஸ்தோத்திரம். சாப்பிட்டுட்டு தூங்கலாம். முடிந்தால் ஒரு கைப்பிரதி கொண்டு போய் யாருக்காக கொடுக்கலாம். முடிந்தால் ஒரு பைபிள் எடுத்து யாருக்காக கொடுக்கலாம். தாராளமாக ரொம்ப நேரம் நீங்கள் என்ன செய்யலாம்? தூங்கலாம். ஸ்தோத்திரம். என்னுடைய உள்ளத்தில் ஆண்டவர் சொன்ன ஒரு காரியம், இந்த பகுதியை நான் வாசித்து கொண்டிருக்கும் போது, பொறுப்புள்ள தகப்பன் ஊதாரி பிள்ளை. பொறுப்புள்ள தகப்பனுக்கு ஒரு ஊதாரி பிள்ளை. ஸ்தோத்திரம். பொறுப்புள்ள ஒரு பெற்றோருக்கு ஒரு ஊதாரி பிள்ளை என்கிற ஒரு காரியம். பொறுப்புள்ள தகப்பன், பிள்ளையோ ஊதாரி. இந்த சம்பவத்தை நம்ம மனதில் ஆழமாய் பதித்து கொள்ள வேண்டும். கர்த்தர் விரும்புகிற ஒரு காரியத்தை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ஆமென். இந்த 11ஆம் வசனத்திலிருந்து 32ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது இந்த சம்பவத்தில் முதலாவது பார்க்கிறோம். 12ஆம் வசனம் மறுபடியும் வாசிங்க, இப்போ புரியும். 12ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் 15, 12 மேல 11ஆம் வசனம் கூட வாசிங்க. இயேசு அவர்களுக்கு, ஒரு பெரும் கூட்டமா இருந்தார்கள், அவர்களுக்கு சொன்னது, ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். ஒரு மனுஷனுக்கு 2 குமாரர்கள் இருந்தார்கள். அவர்களில் 2 பேரும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஒருத்தன் மூத்தவன், ஒருத்தன் இளையவன். பேர் போடப்படல. ஒருத்தனுக்கு பேர் மூத்தவன், இன்னொருக்கு பேர் இளையவன். அப்ப அந்த இளையவனா இருக்கிறவன் என்ன செய்கிறான் என்றால், சொல்கிறான், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனே, ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை எனக்கு தர வேண்டும் என்றான். அந்தபடியே அவன் கேட்டபடியே அந்தபடியே அவன் அவர்களுக்கு தன் ஆஸ்தியை பங்கிட்டு கொடுத்தான். 2 பேருக்கும். இளையவன் கேட்கிறான், மூத்தவன் இருக்க இளையவன் கேட்கிறான். என்ன கேட்கிறான்? அப்பா, என்னுடைய ஆஸ்திகளில், அதாவது உம்முடைய சொத்துல எனக்கு வர வேண்டிய பங்கை எனக்கு என்ன செய்யும், பங்கிட்டு கொடுன்னு கேட்கிறான். அப்ப அப்பாவுடைய சொத்து பிள்ளைங்களுக்கு உரிமையாக என்ன செய்யறாங்க, கேட்கிறாங்க. அப்ப கேட்கும்போது இல்லைன்னு சொல்ல முடியாது, பிறகு செய்யலன்னு சொல்ல முடியாது. ஒரு வயதும் அனுபவம் வந்து விட்டது, அதனால நீ கேட்கிற, உனக்கு நான் பிரித்து கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு தாராளமான மனது அவன் பிரித்து கொடுக்கிறான். ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறதுனா, அந்த சொத்தை வாங்கி சில நாள் வாழ்ந்து தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு என்ன செய்தான் என்றால், தன் வாழ்க்கையை மனம் போல வாழ்வதற்கு எல்லாவற்றையும் சேர்த்து விற்று எடுத்துக்கொண்டு தூரதேசத்துக்கு போகிறான். பிள்ளை பொறுப்பற்ற ஒரு பிள்ளை, பொறுப்புள்ள தகப்பனுக்கு ஒரு ஊதாரி பிள்ளை. அப்பாவுடைய ஒரு பொறுப்பான நல்ல ஒரு தகப்பனை இழந்து அவன் ஒரு ஊதாரித்தனமான வாழ்க்கை வாழ்வதற்கு
புறப்பட்டு தூர தேசத்துக்கு போகிறானா. அங்க போயிட்டு சில நாளைக்கு பின்பு இளைய மகன் எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு வீட்டு எடுத்துக்கொண்டு தூர தேசத்துக்கு புறப்பட்டு போய் அங்கே துன்மார்க்கமான ஜீவனம் பண்ணி தன் ஆஸ்தியை அழித்து போடுகிறான் என்று பார்க்கிறோம். எல்லாவற்றையும் அவன் செலவழிக்கிறான். அவன் அதுக்கு தான் அவன் பார்த்து சொன்ன ஊதாரி பிள்ளைன்னு சொன்னேன். அவன் என்ன பிள்ளை? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, என்ன பிள்ளை? இளையகுமாரன் என்ன சொல்லலாம்? அவனுக்கு புதிய பேர் வைத்தா என் உள்ளத்துல ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை நான் உங்களுக்கு 2 வார்த்தை பண்ணி சொல்றேன். பொறுப்புள்ள ஒரு தகப்பன், ஆனால் பிள்ளையோ ஊதாரித்தனமான ஒரு பிள்ளை. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை நம்ம வளர்க்கிறதுல இங்க நிறைய பாடம் இருக்குது. நாம் ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற விசுவாசிகளுக்கு நாம் என்ன பிள்ளைகளா இருக்கிறோம் சபையில நமக்கு இங்க ஒரு பாடம் இருக்குது. ஸ்தோத்திரம். நல்ல பாடங்களை ஆண்டு நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆமென். அப்போ ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, அவன் தகப்பன் பொறுப்புள்ளவனாக இருக்கிறான், பிள்ளையோ அந்த பொறுப்பை உணராமல், பொறுப்புள்ள தகப்பனுடைய அந்த சோத்திர உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் தன் இஷ்டப்படி வாழ்வதற்கு அவன் பங்கையும் ஆஸ்திகளையும் பங்கிட்டு கொடுக்கும்படி கேட்டு பெற்றுக்கொண்டு புறப்பட்டு போகிறான். ஆமென். பாருங்க, இந்த பிள்ளை ஊதாரித்தனம் என்பதற்கு இது நமக்கு பார்க்கும்போது 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும் அவனுடைய நடக்கை எப்படி இருக்குன்னு பார்க்கிறோம். 12ஆம் வசனத்திலிருந்து 16ஆவது வசனம் வரைக்கும் அவருடைய நடக்கை எப்படி இருக்கிறதுன்னு பார்க்க, ஊதாரித்தனமான பிள்ளையினுடைய வாழ்க்கை எப்படி இருக்குதுன்னு சொல்லி. அடுத்தது பொறுப்புள்ள தகப்பனுடைய மனநிலை எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி 20ஆவது வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் பார்க்கிறோம். இந்த 2 பகுதியை நீங்க அப்படி புரிந்து கொண்டு போய் வாசித்து பாருங்க. பிள்ளையினுடைய நடக்கை இப்படி இருக்கிறது, பெற்றோருடைய உணர்வுகள் அவனுடைய நடக்கை எப்படி இருக்கிறது. இப்போ பைபிளை நீங்க வாசிக்காதவங்களுக்காக நான் வாசிக்கிறேன். 20ஆம் வசனத்திலிருந்து வாசிங்க. 20ஆம் வசனத்திலிருந்து 20லிருந்து எழுந்து புறப்பட்டு தன் தகப்பனிடத்திற்கு எல்லாவற்றையும் செலவழித்த பிறகு அவன் புறப்பட்டு அப்பாவிடத்தில் வருகிறான். அந்த பிள்ளையானவன் தூரத்தில் வரும்போதே அவனுடைய தகப்பன் அவனை கண்டு மனதுருகி ஓடி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவனை முத்தம் செய்தான். குமாரன் தகப்பனை நோக்கி சொல்லுகிறான், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். இனிமேல் உம்முடைய குமாரன் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல என்று சொன்னான். அப்பொழுது தகப்பனோ தன் ஊழியக்காரனை நோக்கி, நீங்கள் உயர்ந்த வஸ்திரத்தை கொண்டு வந்து இவனுக்கு உடுத்தி இவன் கைக்கு மோதிரத்தையும் கால்களுக்கு பாதரட்சைகளையும் போடுங்கள். கொழுத்த கன்றை கொண்டு வந்து அடியுங்கள், நாம் புசித்து சந்தோஷமா இருப்போம். என் குமாரனாகி இவன் மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான் என்றான். அப்படியே அவர்கள் சந்தோஷப்பட தொடங்கினார்கள். ஆமென். பொறுப்புள்ள தகப்பன் ஊதாரி பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறான் பாருங்க. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொறுப்புள்ள தகப்பன் மோசமான நடக்க உள்ள ஒரு பிள்ளைக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார். திரும்பி வரும்போது பொறுப்பற்ற தகப்பனா தான் என்ன செய்திருப்பாரு? சாட்டை எடுத்து நின்றுப்பாரு வழியில. மூஞ்சில முடிச்சிடாத வாசப்படி பதிச்சார். வேலைக்காரன கூட தகுதி கிடையாது. என் வீட்டில் வேலை செய்யறது கூட தகுதி கிடையாது. ஏன்னா என்னிடத்துல துணிகரமாக சொத்து நீ வாங்கி கொண்டு என் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்குது? ஓடி போயிருக்கு சொல்லி கம்பி சாட்டை எடுத்து நின்றுப்பார். ஆனால் பொறுப்புள்ள தகப்பனோ திரும்பி வரும்போது அந்த பொறுப்பு உணர்வுகளை பார்க்கிறோம். திரும்பி வரும்போது, நீ வேலைக்காரனாக நான் வருகிறேன் என்று சொன்னாலும், நான் வேலைக்காரனாக வருகிறேன், உமக்கு விரோதமாக தவறு செய்தேன், பாவம் செய்தேன் என்று சொன்னாலும் அவனை கட்டி கொண்டு அந்த அலங்கோலமான நிலைமை அவன் மன்னித்து அவன் பிள்ளையாக ஏற்றுக்கொண்டு அவனுக்கு விருந்து செய்து மறுபடியும் தன் நிலையை அவனுக்கு கொடுத்து ஏற்றுக்கொள்கிறான். அவன் பொறுப்புள்ள தகப்பனாய் செயல்படுகிறான். ஆமென். இதுல இந்த வசனங்களை வாசிக்கும் போது நம்மோடு கூட ஆண்டவர் நிறைய காரியங்களை பேசுறாரு. பிள்ளைகள் நிறைய காரியங்களை பைபிளை வாசிக்கும் போது கற்றுக்கொள்ளலாம். பெற்றோருடைய உணர்வுகளை பிள்ளைகள் புரிந்து கொள்ளணும். நிறைய கவனிங்க. ஸ்தோத்திரம். நீங்க எப்படி சொல்றீங்க? நிறைய பெற்றோர் உதாரித்தனமா இருக்கிறாங்க, பிள்ளைகள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்லலாம். அது உண்மை. அதுல ஒரு கூட்டம் இருக்கிறாங்க. நான் ஆப்போசிட்டா சொல்லுவேன். நிறைய பெற்றோர்கள் உதாரித்தனமா இருக்கிறாங்க, பிள்ளைகள் நல்ல பிள்ளைகளா இருக்கிறாங்க நிறைய குடும்பங்கள்ல. ஸ்தோத்திரம்.
இங்கே நாம் பார்க்கிறது பிள்ளைகளை மட்டும் பார்க்கிறோம். இங்கே வேத வசனத்தை வாசிக்கும் போது எனக்கும் பைபிளுக்கும் ஒரு சம்மதம் இல்லை, ஏதோ கிறிஸ்தவனா வாழ்றதுக்காக வாசிக்கிறேன்றவங்களுக்கு அந்த உணர்வு வராது. இப்படி பைபிள் இருக்குது, நான் எப்படி நடக்கிறேன், இதில் நான் நடந்து கொள்ள வேண்டிய காரியம் எப்படி இருக்கிறது, நான் என்னுடைய வாழ்க்கையினுடைய அந்த வேத பகுதிக்கு எனக்கு எப்படி நான் செயல்படுகிறேன் சொல்லி பார்க்கணும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். ஆவிக்குரிய வாழ்க்கையில சபையில் உள்ளவங்க அதை அப்படியே நீங்க பிள்ளைகளாக மாறி யோசித்து பார்க்கணும். நம்முடைய தகப்பன் எப்படி ஆவிக்குரிய நிலைமையில, நாம் எப்படி இருக்கிறோம் ஆவிக்குரிய நிலைமையில என்று சொல்லி, நம்முடைய பெற்றோர் நமக்கு ஆவிக்குரிய தகப்பன் பொறுப்பா இருக்கிறாங்களா, உணர்வு இருக்குதா, அவங்களுக்கு எப்படி நம்ம நடத்துறாங்க, நாம எப்படி இருக்கிறோம், நம்முடைய நிலைமைகள் எப்படி இருக்குது என்று சொல்லி நம்ம யோசித்து பார்க்கணும். ஸ்தோத்திரம். பிள்ளைகள் பெற்றோருடைய நிலைமைகளை புரிந்து வளரணும். ஆமென். அப்படி நடக்கும்போது அந்த குடும்பம் மகிமையான குடும்பமா இருக்கும், சாட்சியான குடும்பமா இருக்கும். எதிர்காலத்துல ஒரு 10 குடும்பமோ 50 குடும்பமோ அந்த குடும்பங்கள் சாட்சியா இருக்கும்போது அந்த தேசத்துல தேவநாமம் சபை மூலமாக, ஊழியர்கள் மூலமாக, அந்த குடும்பம் மூலமாக மகிமைப்படும். ஆமென். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஆண்டவர் ரொம்ப சோதித்து தான் நம்ம அறிகிறார். ஆண்டவர் ரொம்ப நம்ம சோதித்து, வேதம் சொல்லுகிறது, அவர் சோதித்த பின்பு நான் பொன்னாக விளங்குவேன். அவர் சோதித்த பின் நான் என்னவா விளங்குவேன்? நான் பல நாளாக யோசித்து கொண்டே இருக்கிறேன். எனக்கு நிறைய பொறுமையை விசுவாசிங்க கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம். சத்தமா சொல்லுங்க. அதுக்கடுத்து பொறுமையை பாசமா கற்றுக் கொடுக்குறாங்க. ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அதுக்கடுத்து பொறுமையை நான் ஒரு கட்டுமான வேலை செய்ய பார்த்தீங்கன்னா கொத்தனாரு 10ஆவதுக்கு அவங்க வந்திருக்கிறாங்க பொறுமையை கற்றுக் கொடுக்க. வாழ்க்கையில பொறுமை இவங்க கிட்ட கற்றுனா பொறுமை எங்க போனாலும் நம்ம எப்படினாலும் பிடிச்சிக்கலாம். ஸ்தோத்திரம். இவங்க கிட்ட மாத்திரம் நம்ம பொறுமையை கற்றுக்கொண்டோம். விசுவாசிக்கிட்ட, நம்ம குடும்பத்துல நம்ம இப்படி கொத்தனார்கிட்ட கற்றுக்கொண்டோம்னா பயங்கரமா பழித்துக் கொள்ளலாம். ஸ்தோத்திரம். சில காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ளும்படி கர்த்தர் அனுமதிக்கிறார். ஆமென். இங்கே இளையகுமாரன் அவன் வாழ்க்கையில என்னன்னு சொல்லிட்டு போய் வெளியில பார்த்த பிறகுதான் தெரியுது, ஓ நம்முடைய வீடு என்னன்னு சொல்லி அவனுக்கு புரியுது. ஸ்தோத்திரம். வெளியில வாழ்க்கை வாழ்ந்து இன்பம், மகிழ்ச்சி, ஃப்ரெண்ட்ஷிப்பு, வாழ்க்கையில ஒரு விடுதலை, இதெல்லாம் இப்படி இருந்தால் நல்லா இருக்குன்னு நினைச்சு வெளியே போயிட்டு வாழ்ந்து எல்லாவற்றையும் பார்த்து முடிச்ச பிறகுதான், எல்லாம் இழந்த பிறகுதான், எல்லாம் கையிலிருந்து போன பிறகுதான் நண்பர்கள், உறவுகள், அங்கிருந்த இன்பம் எல்லாமே விட்டு போறதை அவனால உணர முடிந்தது. அப்போ மறுபடியும் ஒரு உணர்வு வந்தது. ஒரு பாடம் கற்றுக்கொண்டு மறுபடியும் யோசித்தான், ஓ இது சரியில்லை வாழ்க்கைக்கு. ஆமென். அனுபவித்த பிறகுதான் இது சரியில்லைன்னு ஒரு முடிவுக்கு ஊதாரித்தனமான வாழ்க்கையிலிருந்து ஒரு முடிவு பற்றி மறுபடியும் வீட்டுக்கு வருகிறான். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய பிள்ளைகள், இப்படி போய்விட்டு வருவது நல்லதா, வீட்டுக்குள்ள இருக்கும் போதே உணர்ந்து கொள்வது நல்லதா? சொல்லுங்க. அவன் வீட்டுக்குள்ள இருக்கும் போதே உணர்ந்து கொள்ள முடியாது, போயிட்டு வரும்போது தான் புரியும், நிறைய புரியும். ஸ்தோத்திரம். ஆண்டவருடைய பிள்ளைகள் இந்த பொறுப்பு உணர்வுகளை புரிந்து கொண்டு, தகப்பனுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு, ஒரு சொன்னாரு, ஒரு தாயுடைய கஷ்டத்தை ஒரு மகனும் ஒரு மகளும் சீக்கிரமா புரிஞ்சிருவாங்க. ஒரு தாயுடைய கஷ்டத்தை ஒரு பிள்ளைகள் சீக்கிரமா புரிந்து கொள்வாங்க. ஆனா தகப்பனுடைய கஷ்டத்தை சீக்கிரம் அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. ஸ்தோத்திரம். அவங்க எப்ப தகப்பனாகிறாங்களோ அப்பதான் அந்த கஷ்டம் தகப்பனாகும் போது தான் தெரியுமா. தாயுடைய கஷ்டத்தை சீக்கிரமா புரிந்து கொள்வாங்களாம். ஸ்தோத்திரம். அவங்க வழி வரும்போது, ஐயோ என்னை அம்மா இவ்வளவு கஷ்டப்பட்டு தான் பெற்றிருக்கிறாங்க, அந்த வழியை சீக்கிரம் புரிந்து கொள்வாங்க. ஆனா தகப்பனுடைய வழியை சீக்கிரமா அவங்களால புரிந்து கொள்ள முடியாது. அவனும் தகப்பனான பிறகுதான், ஓ இந்த பிள்ளை இப்படி வளர்க்கணும்னு சொல்லி என்னை கண்டித்தது இதற்குத்தானா கண்டிச்சிருக்கிறாங்க போது அப்பாவான பிறகுதான் தெரியுமா. அவ்வளவு சீக்கிரம் புரியாதான். ஸ்தோத்திரம். அப்போ தகப்பனுடைய உணர்வுகள் என்பது சீக்கிரம் புரிந்து கொள்ள முடியாத ஒன்று. ஆனால் தேவ பிள்ளைகள் தகப்பனுடைய உணர்வை பிள்ளைகள் புரிந்து கொண்டு நடக்கும்போது அந்த குடும்பம் சந்தோஷமானதா இருக்கும். ஆமென். சபைக்குள்ளும் சரி, குடும்பத்துக்குள்ளும் சரி, அந்த குடும்பம் சந்தோஷமா இருக்கணும், ஒரு கொஞ்சம் ஜாலியா, ஒரு இன்பமா, அது ஒரு விடுதலையான குடும்பமா, ஒரு இறுக்கமா இல்லாம, ஒரு மாதிரி ஒரு ஏனம் அப்படியே ஒரு எதிர்முனையோடு வாழாம கொஞ்சம் ஃப்ரீனஸ்ஸா வாழ்க்கையில் இருக்கணும்னு சொன்னா, அந்த பிள்ளைகள் பெற்றோரோடு கூட நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கணும். நல்ல ரிலேஷன்ஷிப்னா என்ன சொல்றது, அவங்க கூட நல்ல ஒரு மனம் திறந்த ஒரு உணர்வு பூர்வமான ஒரு உறவு இருக்கணும். ஸ்தோத்திரம். இல்லைன்னா அவங்களுக்கு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அவங்களால தவறா புரிந்து கொள்வாங்க.
ஐயோ அப்பா நம்ம கடினமாக நடத்துறாரா, வேற எங்கேயோ ஒரு அன்பு கிடைக்கிறது போல தெரியுது, வேற எங்கேயோ இதை விட நல்லா இருக்கிறது போல தெரியுது, அப்படி அவங்களுக்குள்ள மைண்ட் வந்துச்சுன்னா அவங்க வேற பக்கம் திரும்புவாங்க. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆனால் அப்பா வந்து கண்டிக்கல, விட்டுட்டாரு. இந்த அப்பா வந்து நல்ல உணர்வுள்ள அப்பா. ஸ்தோத்திரம். விட்டு அப்படியா கேட்குறியா, நீ போயிட்டு வா, உனக்கு வேண்டுமா நான் தாராளமாக தரேன். அப்படிதான் ஆவிக்குரிய நிலைமையில நம்ம வந்து ஒரு ஃப்ரீனஸை நம்ம வந்து இங்கே பார்க்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகளை அதை நீங்கள் வந்து எடுத்துக்கொள்கிற விதங்கள், இந்த உணர்வுகள், பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொள்ளுகிற நிலைமைகள், வேதம் சொல்லுகிறது, ஞானமுள்ள பிள்ளை தகப்பனை என்ன செய்கிறான், மதீனமானவனோ பெற்ற தகப்பனுக்கு என்னவா இருக்கிறான், வெக்கமா இருக்கிறான். தாய்க்கு வெக்கமா இருக்கிறான், தகப்பனுக்கு வெக்கமா இருக்கிறான், மதீனமான பிள்ளை. ஆமென். அவன் ஆண்டுடைய பிள்ளைகள் பொறுப்புள்ள தகப்பனுடைய உணர்வுகளை பொறுப்பற்று வாழ்கிற பிள்ளைகள் புரிந்து கொண்டால் அந்த சபையும் அந்த குடும்பமும் நன்றாக இருக்கும். இது ரெண்டுக்கும் ஒத்து போகும். ஆமென். பொறுப்புள்ளவர்களாக இது எவ்வளவு பொறுப்புணர்வோடு நடக்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ளும் போது அது ஒரு ஆரோக்கியமான குடும்பமா இருக்கும். ஒரு சபை என்றால் ஆரோக்கியமா இருக்கணும். பிரைஸ் தி லார்ட். சொல்லுங்க சத்தமா அல்லேலூயா. ஒரு ஆரோக்கியமான சபை, ஒரு ஆரோக்கியமான குடும்பமா நம்ம இருக்கதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். குடும்பத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொள்ளாமலே இருக்கிறத வந்து தேவன் வந்து எதிர்பார்க்கறது இல்லை. கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே புரிந்து கொள்ளணும் ஒரு குடும்பத்துல. அப்படின்னா அந்த குடும்பம் வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்கும், அந்த குடும்பத்துல சமாதானம் இருக்கும், அந்த புரிதல் இருக்கும்போது பிரச்சனைகள் இருக்காது. ஆமென். அப்படிப்பட்ட ஒரு உணர்வுகள், அப்படிப்பட்ட ஒரு சபை, அப்படி வாழ்கிற விசுவாசி குடும்பங்களாக நம்ம இருக்கும்போது ஆரோக்கியமான குடும்பமா இருக்கலாம். இப்படி வீண் விரயமான செலவுகளும் வீண் விரயமான துன்பமும் வீணான அந்த தேவையற்ற மன அழுத்தங்களும் இருக்காது. பிரைஸ் தி லார்ட். அப்போ ஊதாரி பிள்ளைகள் என்கிற நிலைமை இந்த இளையகுமாரனிடத்தில் காணப்பட்டது. ஆனால் அவன் உணர்வு வந்தது. அந்த உணர்வு வரும்போது அவன் கையில் இருக்க வேண்டிய பங்கு இல்லை. உணர்வு வந்து என்ன பிரயோஜனம்? ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். சொன்னாரு, இயேசு கிறிஸ்து வந்து மரிக்கிறதுக்கு முன்னாலே வந்து மரியாதை வந்து தைலம் பூசிட்டான். கவனிங்க, மிக முக்கியமான காரியம். உணர்வு எப்போ வந்துச்சு அப்போ அவன் கையில் வந்து இருக்க வேண்டியதெல்லாம் இல்லை. மிக முக்கியமான காரியம். ஏதோ பேசி கொண்டிருக்கான்னு உளறி கொண்டிருக்கிறதாக நீங்கள் நினைக்காதீங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. உணர்வு வரும்போது அவன் கையில் இருக்க வேண்டியது, அவனை கனப்படுத்த வேண்டியது இல்லாமல் போயிடுச்சு. இதே வந்து இயேசு கிறிஸ்து இடத்துல பார்க்கும்போது, இயேசு கிறிஸ்து மரிக்கிறதுக்கு முன்னாள் பெத்தானியா ஊரில் லாசரு சீமோன், அந்த குஷ்டரோகிய சீமோனுடைய வீட்டில் இருந்தார். மரியாள் அவன் வீட்டில் இயேசு உயிரோடு இருக்கும்போது தைலத்தை கொண்டு வந்து பூசும்படியாக பூசினாள், சிறுசில் ஊற்றினாள், பாதத்தை முத்தை செய்தாள். ஆனால் அதே அவர் மரித்து அடுத்த நாள் அடக்கம் பண்ணப்பட்டார். அடுத்த நாள் காலையில் இன்னொரு மரியாள், மகதலேனா மரியாளும் இன்னொருத்தரும் போகிறாங்க. சுகந்த வாசனையான தூபத்தை கொண்டு போகிறாங்க, விளைவிந்த தூபமான வாசனையான பொருட்களை கொண்டு போகிறாங்க. இது இயேசுவுக்கு உதவுமா? சொல்லுங்க, இது இயேசுவுக்கு உதவுமா? அது முன்னாடியே செய்திருக்க வேண்டியது. இயேசு மரிக்கிறதுக்கு முன்னாடி அவங்ககிட்ட சர்டிஃபிகேட் வாங்கிட்டா ஒருத்தி. ஆனால் மரித்த பிறகு கொண்டு போய் அந்த கல்லறையில் இயேசு இல்லாத போது தேடி கொண்டு இருந்தாங்க. அது பிரயோஜனப்படாது. அப்போ புத்தி எப்போ வரணும்னு சொன்னால், அந்த சரியான காலத்தில் சரியான செயல்களை சரியான நேரத்தில் செய்தால்தான் அந்த காரியங்கள் வந்து பிரயோஜனமானதாக இருக்கும். ஆமென். நேரம் கட்ட நேரத்தில் ஒரு காரியத்தை செய்தால் பிரயோஜனமற்று போயிடும். ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். எந்த வேலை எப்பொழுது, எந்த காரியத்தை எப்பொழுது, எந்த செயல்களை எப்பொழுது பிள்ளைகள் நம்ம செய்யணும், சபையில் நம்ம செய்யணும், ஊழியக்கார காரியங்களை செய்ய வேண்டும் என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும். நாம் வந்து மிக முக்கியமான ஒரு வாழ்க்கைக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம். கர்த்தருக்காக வாழும்படி அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டுடைய பிள்ளைகள் நேர காலங்களை விருதாவாக்கி கொண்டிருக்கிறாங்க. நிறைய பேர் அப்படி இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம், அல்லேலூயா. ஆமாம், நீங்களாம் வந்து இப்போ உங்களிடத்துல ஒரு பிச்சைக்காரன் வந்து பிச்சை கேட்டான்னா நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் தேவைகளுக்கு அதிகமாக இருக்கும்போது தான் நீங்கள் கூடுவீங்க. அப்படி தானே? சொல்லுங்க. உங்களுக்கே தேவை. உதாரணமாக எடுத்துக்கொள்ளுங்க. நானே சொல்கிறேன்னு, முதல் நாள் நைட்டு வந்து நான் இங்கே வந்தேன், ப்ரேயருக்கு வரலான்னு வந்தேன். அப்புறம் இன்னொரு காரியமாக வந்துச்சு. அப்படியே கொல்லகொண்டா போகும்போது வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு. தள்ளிட்டு போகும்போது வண்டி பஞ்சர் ஆகிட்டு அவன் பஞ்சர் போடலாம் அங்கேயே விட்டுட்டு நாங்கள் நடந்து போகலான்னு பார்த்தா அவன் கொண்டு வந்து பஸ்ஸில் விட்டால் நாங்கள் பஸ்ஸில் ஏறி போயிட்டோம். காலையில் வந்து பார்த்தா, காலையில் வந்து பார்க்கணுன்னா அவன் 340 ரூபா கேட்குறான் வண்டிக்கு செலவு பண்ணுறது. டியூபே மாற்றணும் சார். என் பாக்கெட்லாம் அப்போ 20 ரூபா தான் இருக்குது. 20 ரூபா எடுத்துக்கொண்டு போகும்போது என்கிட்ட எப்பவுமே வந்து வழக்கமாக ஒரு அம்மா டீ குடிக்க பணம் கொடுக்குன்னு கேட்பாங்க. நான் அப்படி நடந்து போகணும் பேப்பர் வாங்க போகும்போது அந்த அம்மா வந்து அப்போ வந்து என்கிட்ட கை நீட்டுறாங்க. என் பாக்கெட்டில் வந்து 20 ரூபா தான் இருக்குது. சில்லறையாக 10 ரூபாயும் ஒரு 10 ரூபா நோட்டு தான் இருக்குது.
340 ரூபா நான் வந்து பஞ்சர் போட பைசா தரணும். நான் வந்து 10 ரூபாய் சரி இந்த அம்மா நம்ம நம்பி கேட்குறாங்க, கேட்டால் கொடுப்பாங்கன்னு நம்பி கேட்குறாங்க, அதனால் கொடுத்துட்டு நான் அப்படியே போய் பஸ்ஸுக்கு போயிட்டு அப்படியே போயிட்டு ஒரு ஏடிஎம்மில் போய் பார்த்தா 400 ரூபா இருந்துச்சு. கடைசியாக 400 ரூபா எடுத்துட்டு அந்த கொடுத்த பிறகு நான் அப்போது என்கிட்டே வந்து 20 ரூபா தான் இருக்குது, நானே பஸ்ஸுக்கு இல்லாமல் இருக்கிறேன், 340 ரூபா நான் தேவையில் இருக்கிறேன், உனக்கு 10 ரூபா கொடுக்கணுமான்ற அந்த மனநிலை இல்லை. ஏன் 340 ரூபாயை அந்த அம்மா சந்திக்க முடியாது. ஸ்தோத்திரம். இல்லை அந்த அம்மாவுக்கு நான் 10 ரூபா கொடுக்கறதுனால, அதாவது கொடுக்கறதுனால என் தேவைகள் எல்லாம் வந்து சந்திக்கப்படாமல் அந்த 10 ரூபாயால குறைந்து போகவும் முடியாது. ஸ்தோத்திரம். என்ன கவனிங்க, ஆண்டவர் வந்து நம்ம கடைசி காசை கொடுக்கறதுக்கு நம்ம வந்து ஆயத்தப்படுத்துவார். சில நேரத்தில் கடைசி காசை வைத்து நீ என்ன செய்யணும்னு யோசிக்கிறதுக்கு ஆண்டவர் நேரம் கொடுப்பார். அடுத்த நேரத்தில் ஆண்டவருக்கு நிறைய பேர் நான் வந்து அதை பற்றி கவலையே படலை, அதை பற்றி யோசிக்கவே இல்லை, அதை பற்றி நான் வந்து ஜெபம் பண்ணவும் கிடையாது. என்னை பற்றி ஆண்டவருக்கு கொஞ்சம் தெரியும், இது என்னை பற்றி ஆண்டவர் முழுமையாக தெரியும், எனக்கு ஆண்டவரை பற்றி கொஞ்சம் தான் தெரியும். ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். அப்போ கடைசி நிலைமையில கொண்டு வந்து நம்ம ஆண்டவர் வந்து சோதித்து பார்ப்பார், சரிதானான்னு சொல்லி என்ன செய்யறாங்கன்னு சொல்லி யோசித்து. அப்போ அந்த சோதனையான நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோம்? அல்லேலூயா. அந்த நேரத்தில் நம்முடைய மனநிலை எப்படி இருக்குன்னு ஆண்டவர் பார்ப்பார். ஸ்தோத்திரம். எல்லாவற்றிலும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றிலும் எப்படி இருக்க வேண்டும்? மனரம்யமா இருக்கு. நிறைய இருக்கலாம், ஒண்ணுமே இல்லாமல் இருக்கலாம், நம்ம பற்றி யாருக்குமே தெரியாது. அன்னுடைய பிள்ளைகள் நம்முடைய வாழ்க்கையில் நிறைய காரியங்களை நம்ம வந்து இயேசுவிடத்தில் கற்றுக்கொள்ளணும். எல்லா நிலைமைகளும் மனரம்யமா இருக்க கற்றுக்கொள்ளணும். இந்த இளையகுமாரனை போல ஒரு பகுதியில் போனாதான் பெரிய மகிழ்ச்சி, இங்கே இருந்தால் எனக்கு வந்து மகிழ்ச்சி இல்லை, இங்கே இருந்தால் எனக்கு விடுதலை இல்லை, இங்கே இருந்தால் நான் நினைக்கிற மாதிரி என் வாழ்க்கை இருக்காது அப்படிங்கிற ஒரு மனநிலைமையில ஒரு மனிதன் இருக்கக்கூடாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பொறுப்புள்ளவர்களாக நாம் வந்து பெற்றோருடைய உணர்வுகளை புரிந்து கொண்டவர்களாக, நீங்கள் உங்கள் பெற்றோர்களுக்கு நீங்கள் பிரயோஜனமானவர்களாக, அந்த பொறுப்புள்ள பிள்ளைகளாய் நீங்கள் நடந்து தேசத்தில் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையாய் வாழ கர்த்தரால் அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த காரியத்தில் செய்வதில் உண்மையாக இருங்க. ஆமென். நான் ஒரு சம்பவம் கேள்விப்பட்டேன். ஒரு ஏழை, ரொம்ப ஏழ்மையான ஒரு மனுஷன், ஒரு தம்பி இருந்தான், மாணவன். அவன் ஒரு தேவைக்காக ரொம்ப நாள் ஜெபம் பண்ண ஏசப்பா கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்த ஆண்டவர்கிட்ட. ஆண்டவர் வந்து பதிலே தரல, ரொம்ப நாள் அவன் தேவையை சந்திக்கப்படலை. அப்போ வந்து அவன் ஒரு லெட்டர் எழுதினான் ஆண்டவருக்கு, ஒரு கடிதம் எழுதினான். அந்த கடிதத்தை எழுதி அட்ரஸ் போடணும்ல, யாருக்கு போகணும்னு. அப்போ அதில் வந்து யாருக்கு அனுப்பணும்னு சொல்லியா அதில் வந்து கடவுள் அப்படின்னு சொல்லி எழுதி கொண்டு போய் போஸ்ட் ஆஃபீஸுக்கு போயிட்டான். எல்லா லெட்டரும் எடுத்து பார்த்தா அட்ரஸ் இருக்குது. போஸ்ட்மேனுக்கு ஒரே ஆச்சரியம், என்னையா அது, இதில் வந்து கடவுள் இருக்குது, இப்படி ஒரு விசுவாசம் யாருக்கு, எப்படி இது யாருக்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே இந்த அட்ரஸ் பார்க்கும்போது, பின்னால் அனுப்புகிற அட்ரஸ் பார்க்கும்போது, சரி ஏதோ ஒரு ஆர்வத்தில் போட்டிருக்காங்க, இதை கொண்டு போய் நேராக அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி போஸ்ட்மேன் கொண்டு போய் அமெரிக்க ஜனாதிபதி மாளிகையில் போட்டார். அப்போது அந்த மாளிகையில் உள்ள ஜனாதிபதி அதிபர் எடுத்து அதை வாசிக்கிறார். வாசித்து அதில் வந்து எழுதியிருக்குது, ஆண்டவரே எனக்கு வந்து $50 பணம் தேவை, உடனடியாக தாரும், ரொம்ப நாளாக கேட்டால் கிடைக்கல, அதனால நான் லெட்டர் போட்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி இதை வாசித்த உடனே அந்த அமெரிக்க அதிபருக்கு வந்து ஒரே இவ்வளோ கஷ்டம்தான் லெட்டர் எழுதியிருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, சரி சின்ன பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்தார்னா $50 கேட்டு எழுதியிருக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அட்ரஸ் கண்டுபிடிச்சி $30 அனுப்பிவிட்டார். இந்த $30 அவனுடைய வீட்டுக்கு வந்துச்சு. $30 வந்த உடனே அதை வாங்கிட்டு ஆண்டவருக்கு நன்றி சொன்னான். ஆண்டவரே இந்த டாலர் கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லிட்டு மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதினான். ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஒரு லெட்டர் எழுதினான். என்ன லெட்டர் எழுதினான்னு சொன்னால், ஆண்டவரே இந்த $30 கொடுத்ததுக்காக உங்களுக்கு நன்றி, அது $30 நான் பெற்றுக்கொண்டேன், தொடர்ந்து இப்பொழுது இந்த $30 வந்து அனுப்பின இந்த அமெரிக்க ஜனாதிபதி இடத்துல தான் கொடுக்க வைத்தேன் அவர்கள் மூலமாக, ஆனால் மறுபடியும் அவர்கள் மூலமாக எனக்கு அனுப்பக்கூடாது. ஏன்னு சொன்னால் எனக்கு கிடைக்க வேண்டிய $50 $20 அமெரிக்க ஜனாதிபதி எடுத்துக்கொண்டார், எனக்கு $30 தான் அனுப்பியிருக்கிறாரு. அவர் திருடி விட்டார், என்னுடைய $50 $20 திருடி விட்டார். இனிமேல் வந்து அந்த இடத்துல எனக்கு என்ன செய்யக்கூடாது, அவர்கள் மூலமாக எனக்கு கொடுத்து அனுப்பக்கூடாது, இதே எனக்கு நேரடியாக தாருன்னு சொல்லி மறுபடியும் ஒரு லெட்டர் எழுதினான். அதை வந்து மறுபடியும் என்ன செய்யுது, கடவுள்னு போட்ட உடனே மறுபடியும் அந்த லெட்டர் வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொண்டு போய் அந்த மாளிகையிலே போட்டாங்க. ஸ்தோத்திரம். அப்போ அவங்க எடுத்து வாசித்தாங்க,
ஓ, அப்போ கடவுள் கொடுக்க சொல்றத கேட்கறது நம்ம கொடுத்துடணும் போல தெரியுது. நம்ம ஆண்டவர் கொடுக்க சொல்றத கொடுக்காம இருக்கும்போது நம்ம திருடர்களாக என்ன பண்றோம்? அப்ப பாருங்க, ஆண்டவருக்கு நன்றி சொல்லி எழுதுகிற கடிதத்துல அமெரிக்க ஜனாதிபதியை திருடன்னு சொல்லி எழுதிட்டான் அந்த தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப வெட்கப்பட்டார். ஸ்தோத்திரம், பிரைஸ் லார்ட். கவனிங்க, உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்தாருன்னா ஒரு காரியத்தை செய்யணும்னு சொன்னா அதை வந்து சரியா செய்யறதுக்கு அல்லது ஆண்டுடைய பிள்ளைகளா இருப்பதற்கு செயல்படுவதற்கு நீங்கள் வந்து அந்த காரியங்களை புரிந்து கொண்டு செயல்படணும். ஸ்தோத்திரம். இந்த பொறுப்புள்ளவர்களாக ஒவ்வொரு காரியத்தில் செய்வதற்கு நீங்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க. ஆகவே இந்த வசனத்தில் வாசிக்கிறோம், 18வது வசனத்தில், அவர்களில் இளையவன் தகப்பனை நோக்கி, தகப்பனை ஆஸ்தியில் எனக்கு வரும் பங்கை தாரும் என்று கேட்டபோது அவன் கொடுத்தான். அந்தபடியே அவள் கொடுத்த போது அதை எடுத்துக்கொண்டு புரதேசத்துக்கு போவதற்கு புறப்பட்டு போனான். இங்கே பார்க்கிறோம், பொறுப்புள்ள தகப்பன் இங்கே என்ன செய்யவில்லை? கிருபை காட்டினார். பொறுப்புள்ள தகப்பன் அடிக்க வேண்டியவராக இருந்தார். அடி கொடுக்காமல் புதிய ஏற்பாட்டின்படி தண்டிக்கப்பட வேண்டிய இவனுக்கு அவனுக்கு இரக்கத்தை காண்பித்தார். ஆமென். பாருங்க, உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரத்தில் இந்த தகப்பன் என்ன செய்திருக்கணும்? உண்மையா 21ஆம் அதிகாரம் உபாகம புஸ்தகத்துல உண்மையா தகப்பன் என்ன செய்திருக்கணும்? 18ஆம் வசனத்துல 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். உபாகம புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 18ல இருந்து 20 வசனம் வரைக்கும் வாசிக்கும் போது, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமலும் அவர்களால் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்துக்கும் அவருடைய வாசலுக்கும் அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகி இவன் அடங்காத துஷ்டனாய் இருக்கிறான், எங்கள் சொல்லை கேளான், பெருந்தினிக்காரன், குடியினமாய் இருக்கிறான் என்று மற்ற பட்டணத்தின் மூப்பரோடைய சொல்வார்களாக. ஆமென். இவன் பங்கு கேட்ட உடனே அப்பா என்ன சொல்லியிருக்கணும்? சொல்லுங்க. அங்க இருக்கிற அப்பா அந்த பங்கு கேட்ட உடனே என்ன சொல்லியிருக்கணும்? என்ன செய்திருக்கணும்? ஆனால் கேட்ட உடனே பாருங்க, இது செய்யல. எப்பெல்லாம் அடங்க மாட்டேன்றா, சொன்னா கேட்க மாட்டேன்றான்னு போய் பட்டணத்து மூப்பரிடத்துல சொல்லல, நியாயம் தீர்க்கல. அப்பா வந்து ரொம்ப பாசமா என்ன செஞ்சாரு? இருக்க வேண்டியதை பிரிச்சு கொடுத்துட்டாரு. அவனை அடிச்சு ஏற்கனவே கொண்டு இருக்கணும். உண்மையான நல்ல ஒரு தகப்பன். சோதரம் என்ன செய்யணும்? நான் உனக்கு பங்கு தருவதற்கு முன்பு நீ என்னிடத்துல கேட்பதற்கு உனக்கு என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கணும். அவனை அடக்கி இருக்கணும். சொல்ல கேட்காம போகும்போது என்ன செய்யணும்? நேரடியா பட்டணத்தினுடைய தலைவனா இருக்கிற மூப்பரிடத்துல கொண்டு போயிருக்கணும். ஸ்தோத்திரம். அப்படி கொண்டு போய் அவனை நியாயம் தீர்க்காமல் அவன் கேட்டபோது, நீ இஷ்டத்துக்கு போப்பா, உன் விருப்பப்படியே வாழ்ந்த ஒரு தகப்பன் சொன்னான்னா எவ்வளவு ஒரு நல்ல தகப்பனா இருந்திருப்போம் பாருங்க. ஸ்தோத்திரம். புதிய ஏற்பாட்டுல இதை விட மேலான தகப்பன் தான் நமக்கு ஆண்டவர் இயேசு. நாம திரும்பி அவரிடத்துல வரணும், நாம செயல்படணும், நாம அவருடைய பாதத்தில் இருந்து அவருடைய பணியை செய்யணும், அவரிடத்துல ஜெபிக்கணும், அவருக்காக ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணணும், அவருடைய பாதத்துல உபவாசம் பண்ணணும், அவரிடத்துல நாம ஜெபிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விடுதலையாய் ஆண்டவர் நம்மை விட்டிருக்கிறார். ஆமென். ஆகவே இந்த கிருபையின் காலத்தை நம்ம அசட்டை பண்ணாதபடி 21ஆம் அதிகாரத்தை நம்ம மனதில் கொண்டு அந்த தகப்பன் செய்ய வேண்டியது என்னவோ அதை செய்யாதபடி பிள்ளை கேட்டபடியே செய்தார். ஆமென். பொறுப்புள்ள தகப்பன் வந்தபோது என்ன செய்திருக்கணும்? திரும்பி வந்தபோது இதை விட கொடூரமா செய்திருக்கணும். ஆனால் திரும்பி வந்தபோது ஒன்றுமே செய்யல, அடி கொடுக்காதபடி அணைத்து கொண்டார். ஆமென். இன்றைக்கும் இயேசு அப்படித்தான் நம்மை அழைக்கிறார். இன்றைக்கும் ஆண்டவர் இயேசு அப்படித்தான் நம்ம நேசிக்கிறார். ஆகவே இது இப்படி வரும்போது அதற்கு நான் தகுதி இல்லாதவன், நான் பாத்திரம் இல்லாதவன், நான் சரியில்லாதவன், ஆனாலும் என் மேல இவ்வளவு அன்பு காட்டுகிறீர் என்று சொல்லி அந்த அன்புக்கு நம்ம அடிமைகளாகி நம்ம சேவை செய்ய, கர்த்தருடைய ஊழியத்துக்கு ஈடுபட்டு தேவநாமத்துக்கு மகிமையாய் வாழ ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். ஆமென். சொல்லுங்க அல்லேலூயா. அதே மாதிரி பிரசங்கம் கேட்கறத பார்த்தா நான் யோசிக்கிறேன், இன்னும் 150 வருஷம் விசுவாசிகளா இருந்து வாழ போறன்றது போல வாழ்றாங்க. இன்றைக்கு கிடைத்த வாழ்க்கையே கிருபையின் காலம் என்று யோசிக்காம இருக்கிறாங்க நிறைய பேர். நேற்று ஒரு பாஸ்டர் இறந்து போனாரு, அவர் வாட்ஸ்அப்ல போட்டிருந்தாங்க, என்னை விட சின்ன வயசா தெரியுது அவர் பார்த்தா.
நிறைய பேர் சின்ன சின்ன வயதுல மரித்து கொண்டே இருக்கிறாங்க, ஊழியத்தை முடிச்சுட்டு ஓடிட்டே இருக்கிறாங்க. பிரைஸ் லார்ட். ஆமா, நம்ம என்ன செய்யணுன்ற பொறுப்பு இல்லாம நிறைய பேர் இருந்து கொண்டிருக்கிறோம். இன்னும் 50 வருஷம் நம்ம பூமியில வாழுவோம். நிறைய பேர் வயதானவங்க நினைக்கிறாங்க இன்னும் 50 வருஷம் இருக்க போறேன்னு. கிடையவே கிடையாது. சோத்ரம். காலம் அப்படி கிடையாது. ஆனா நீங்க என்ன செலுத்து போறீங்கன்றது வந்து நினைவுல சர்ச்சில் இருக்கும். நான் வரும்போது யோசித்து கொண்டே வரும்போது மரியராஜ் சொன்னது எனக்கு ஞாபகம். ஐயா, விசுவாசியா இருக்கிறாங்க, ஆனா ஆவிக்குரிய உணர்வு இல்லையா அப்படின்னு சொல்லுவார் அடிக்கடி. நீங்க அப்படி சொல்லாதீங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அவரை சாந்தப்படுத்துறதுக்காக அப்படி சொல்லுவேன். அவர் இல்லாதனால நான் தைரியமா சொல்றேன். சோத்ரா. அவருடைய ஆதங்கத்தை சொல்லுவார், குற்றம் சாட்ட மாட்டாரு. அவருடைய ஆதங்கத்தை அப்படி சொல்லுவார். ஐயா, ஒவ்வொருத்தரும் என்னென்ன கண்டுக்க மாட்டாங்களா, ஒவ்வொரு காரியத்தை செய்தால் கூட நல்லா இருக்குமையா, ஒரு ஆவிக்குரிய உணர்வே இல்லையா அப்படின்னு சொல்லும்போது அவரை நான் சாந்தம், நீ ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் வரும்போது செய்வார் அப்படி சொல்லிட்டு, ஆமாய்யா நீங்க இப்படி தான் சொல்லுவீங்க அப்போ அப்படின்வாரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. அவருடைய உணர்வு, ஆவிக்குரிய உணர்வு பாருங்க. அவர் ஏதாவது செய்யணுன்ற ஒரு துடிப்பு. சோத்ரா. போனாலும் அவர்கள் கடந்து சென்றாலும் அவங்க ஜெபங்கள், அவருடைய பிரயாசங்கள், அவருடைய வாஞ்சை, அது மறக்கப்பட முடியாத ஒன்று. ஆகவே நம்ம இன்னும் வந்து 50 வருஷம் இந்த பூமியில வாழுவோம் அப்படின்லாம் நிறையலாம் யோசிக்க முடியாது. எவ்வளோ காலம் நம்ம இருப்போம் யோசித்து பார்த்தா என்னை குறித்து நான் கேரண்டி கொடுக்க முடியாது. உங்களை குறித்து நீங்கள் கேரண்டி கொடுக்க முடியுமா? முடியாது. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இருக்கிற காலம், இருக்கிற நாட்கள் எவ்வளோ பிரயோஜனப்படுத்தணும், எவ்வளோ துடிப்பாக இருக்கணும், எவ்வளோ காரியங்களை செய்ய வேண்டியது நம்ம செய்யணும். இதில் என்ன, நம்ம சோர்வு, நம்ம பிறகு பார்த்துக்கொள்ளலாம்ங்கிற மந்தம், காலங்களை கடத்தி கொண்டிருக்கிற யோசனை இல்லாமல் ஏதோ ஒரு காரியத்தில் மனதை செலுத்தி கொண்டு தேவையற்ற நேரங்களை யூஸ் பண்ணி, அதாவது பிரயோஜனப்பட வேண்டிய காலங்களை பிரயோஜனப்படுத்தாமல் நிறைய நேரங்களை விரயமாக்கி கொண்டிருக்கிறோம். அன்னுடைய பிள்ளைகளே, இயேசு வரும்போது நாம் ஒரு மகிமையாக அவருக்கு முன்னால் நம்ம நிற்க வேண்டும். ஆமென். அதனால நிறைய காலங்கள் இருக்குன்னு சொல்லி நம்ம சொல்ல முடியாது. வாலிபர்கள் வேணா இருக்கலாம், என்ன எங்களுக்கு காலம் இருக்கே நாங்கள் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருக்கலாம். ஆனால் நம்ம எல்லாரும் அப்படி வயதானவங்களாம் அப்படி இருக்க முடியாது. இன்றைக்கே ரட்சித்தால் இதுவே அனுக்கிற காலம், இப்பொழுதே ரட்சிக்கப்படுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் லார்ட். எனக்குள்ள பெரிய தைரியம் என்ன, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், அவ்வளோதான் எனக்கு தைரியம். என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, கார் பங்களா பொருளெல்லாம் இருக்குதுலாம் கிடையாது. அப்படி பார்த்து ஒரு பாஸ் கேட்டு, ஒரு பாஸ் ஊழியர் கூட்டத்தில் கேட்டார், பாஸ்டர் போட்டு சூட்லாம் போட்டிருக்கிறீங்க என்று உங்களை பார்த்துட்டு நாங்களாம் ரொம்ப ஆச்சரியப்படக்கூடாது பாஸ்டர். அவர் இப்போதான் ஊழியத்துக்கு வந்து ஒரு 5 வருஷத்துக்கு போல தெரியுது. நான் ஒரு பிரசங்கத்துக்கு கொண்டுதாங்க இந்த திருநெல்வேலியில். அந்த பிரசங்கம் ஒரு செய்தி கொடுத்து நிற்கும் போது உங்களால் கை கட்டு, அப்படியே கை கட்டுன்னு பயமுறுத்தியா, பாஸ்டர் இந்த புஸ்தகத்தை கொடுத்துருக்கீங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு எழுதிருப்பீங்க, உங்கள் வாழ்க்கையினுடைய அனுபவங்கள்லாம் இருக்கும், நீங்கள் ஏதோ கோட் ஷூட்லாம் போட்டு நீங்கள் வந்து நிற்கிறீங்க, இதுதான் எங்கள் கண்ணுக்கு தெரியும், ஆனால் நீங்கள் எவ்வளோ பாடுகளுக்கு வழியாக வந்திருப்பீங்க அது எங்களுக்கு தெரியாது. அதனால் இந்த புஸ்தகத்தை நான் வாசிக்கும் போது நிறைய ஆசீர்வதிக்கப்படும் பாஸ்டர், இந்த புஸ்தகத்தை கொடுங்கன்னு சொல்லி வாங்கிட்டு ரொம்ப சோதனை சொன்னார். இதையா நீ கை கட்டிட்டு ஊழியக்கார மாதிரியா நிற்கிறீங்க, அவ்வளோ தேவ பக்தி பயம். பிரைஸ் லார்ட். இன்னைக்கு விசுவாசிக்கிட்டு அப்படி பார்க்குறது நிறைய ரொம்ப குறைவாக இருக்குது. ஊழியக்காரர்கள் அவ்வளோ தேவ பயம். ஒரு ஊழியக்காரன் கொஞ்சம் முதிர்ந்த ஒரு ஊழியக்காரன் பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ என்ன, அவங்களுக்கு அங்கே நிற்கிறாங்க தெரியும் அது எவ்வளோ கஷ்டம்னு. சாமி வண்டி ஓட்டுறான், சின்ன வண்டி அவன் ஓட்டிட்டான். அப்போ கீர் பைக்கு கொடுத்த உடனே கீர் வண்டி ஓட்டிட்டு வரும்போது சொல்கிறான், கீர் வண்டி ஓட்டுறதுல எவ்வளோ பிரச்சனை இருக்குது இப்போ தான் தெரியுது. அவன் சொல்கிறான், காலையில் வண்டி ஓட்டுறேன்னு சொல்கிறான், நான் சரி உட்காந்து ஓட்டி பாருன்னு சொன்னேன், கொஞ்சம் தூரம் கொடுத்தா ஓட்டிட்டு வந்தான். ஓட்டிட்டு வரும்போது ஒரு வாட்டி சொல்கிறான், கீர் வண்டி ஓட்டுறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு சொல்லி இப்போ தான் தெரியுது. இந்த கிளர்ச்சி பிடிக்கணும், இந்த பிரேக் பிடிக்கணும், ஆக்சிலேட்டர் பிடிக்கணும், இந்த காலை அழுத்தணும், இந்த காலில் கீரை போடணும், இந்த கண்ணை பார்க்கணும், முன்னாடி வர வண்டி பார்க்கணும், ஐயோ இவ்வளோ பிரச்சனையாக அந்த வண்டி ஓட்டுறதுக்கு. சோத்திரம். ஊழியத்தில் வந்து நின்று பார்த்தா தான் தெரியும். ஒரு 5 வருஷம் ஓடி இருக்குது வண்டி, ஓட முடியல, தடுமாறுறாங்க. ஊழியத்தில் நிற்க முடியுமா? நானே சொன்னேன் ஓடிடலான்னு தான். ஒரு 20 வருஷம் வரைக்கும் ஊழியம் செய்யலாம், ஊழியத்தில் நிற்கிறது கஷ்டம்தான். சோத்ரா. சொல்றாங்க, இந்த ஊழியத்தில் எப்படியா நிற்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது பாஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணுங்க. அன்னுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஊதாரித்தனமா இருந்துடக்கூடாது. நான் எதுக்காக இதை சொல்ல வந்தேன்னு சொன்னா, என்ன சொல்றேன், காரியங்களை கற்றுக்கொண்டு அனுபவங்களை பெற்றுக்கொண்டு தேவனோடு நடக்க, அதாவது எதை சொல்ல வரேன்னா, இந்த காலங்களை விரயமாக்கிடக்கூடாது. ஸ்தோத்திரம். காலங்களை வந்து விரயமாக்கிடக்கூடாது. நம்ம உட்கார்ந்து இருக்கிறோம், யோசிக்கிறோம், இன்னும் நிறைய காலம் இருக்கிறது போல தேவையில்லாம யோசனை நிறைய. தாவீதுக்கு தெரியும், சொல்றாரு 119 சங்கீதம் 113 வசனத்துல அவர் சொல்றாரு, 119:13 இப்படியெல்லாம் சிந்தித்து தேவையில்லாம யோசித்து விட்டு அவர் சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, ஆண்டவரிடத்துல ஜெபம் பண்றாரு. 119:13 113
வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து, வீணாகவே இதெல்லாம் சிந்தித்து கொண்டிருக்கிறேன். டைம் வந்து வேஸ்டா போயிட்டு இருக்குது. வீண் சிந்தனை நான் சிந்திக்கிறதுனால ஒண்ணுமே நடக்கல ஆண்டவரே. ஸ்தோத்திரம். வீண் சிந்தனைகள் எல்லாம் சிந்தித்து சிந்தித்து சிந்தனை எல்லாம் வீணா தான் நேரம் தான் போயிருக்குது. அப்படி சொல்றாரு, வீண் சிந்தனைகளை நான் வெறுத்து உமது வேதத்தில் என்ன செய்கிறேன், அதை வாசித்தா கூட பிரயோஜனமா உண்டாகும். சிந்தனை பண்ணி பண்ணி வேஸ்டா நேரம் போயிட்டே இருக்குது. ஸ்தோத்திரம். அதனால அவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய காலங்கள் ரொம்ப கிடையாது, குறுகிய காலத்தை கொண்டிருக்கிறோம். அநேகருடைய அன்பு தணிந்து போய் கொண்டிருக்குது. ஆவியானுடைய பிரசனத்தை நிறைய இழந்து கொண்டிருக்கிறாங்க. நிறைய அன்பு, அதாவது ஆவிக்குரிய ஜீவியங்களை வந்து தளர்ந்து கொண்டிருக்குது. தெய்வீக பிரசனத்தை சபையில் அநேக பார்க்க முடியல. நாங்கள் ரட்சிக்கப்பட்ட காலத்தில் உண்டான அந்த ஆவிக்குரிய அந்த அனுபவங்கள் இன்னைக்கு நிறைய பாதி கூட இல்லை, குறைந்து கொண்டிருக்குது. அந்த உணர்வுகள் குறைந்து கொண்டிருக்குது. அந்த ஊழியங்கள் குறைந்து கொண்டிருக்குது. ஆகவே இந்த காலங்கள் வந்து இயேசு வருகிற காலம், கடைசி காலம்ன்றது சொல்ல விட என்ன காலம் இது? இயேசு வருகிற காலத்துக்குள்ள நம்ம வந்திருக்கிறோம். ஆமென். இயேசு மரித்திருக்கிறார். எனக்கும் ஒரு பெரிய சந்தோஷம் என்னன்னா, எனக்கு கிடைக்கப்பட்ட ஒரு பெரிய பாக்கியம் என்னன்னு சொன்னா, எனக்குள்ள நான் சிந்திக்கக்கூடிய ஒரு காரியம், எதையுமே நம்ம அள்ளி கட்டி தலையிலோ அல்லது நம்ம பெட்டியிலோ எடுத்துக்கொண்டு போக முடியாது. ஸ்தோத்திரம். எதையோ அள்ளி கட்டி சேர்த்து வைத்து பெட்டிக்குள்ள வைத்து என்னை அடக்கமடங்களை யாரும் சொல்ல முடியாது. ஆமென். எனக்குள்ள ஒரு பெரிய தைரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதுதான் எனக்கு பாதுகாப்பு. ஸ்தோத்திரம். சொல்லுங்க அல்லேலூயா. பிள்ளைகளும் ரட்சிக்கப்படணும். வேற என்ன செய்யணும்? அடுத்து பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். பிள்ளைகள் ரட்சிக்கப்பட்டு அதே வழியில் ஓடிடணும். ஸ்தோத்திரம். அவனுக்கு அந்த பாதுகாப்பு இருக்கணும். அந்த பாதுகாப்பு இல்லாமல் நம்ம வாழக்கூடாது. நீங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கணும். ஒருவர் கூட கண்ணை மூடினா அடுத்த செகண்ட் அங்கே போய் நிற்கிற அளவுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஸ்தோத்திரம். நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், எனக்கு பெரிய தைரியம். எங்கே போனாலும் நான் கவலைப்பட மாட்டேன். பிரேக் இல்லாமல் போன முறை வந்து சேலம் வரைக்கும் கார் ஓட்டிட்டு போயிட்டு வந்திருக்கேன். பிரேக்கே கிடையாது வண்டியில். ஸ்தோத்திரம். நீ யோசித்து பாருங்க, இப்போ பிரேக் இல்லாமல் தான் இருக்குது. நாளைக்கு அப்படி தான் கொண்டு போவேன். ஆனால் நான் பயப்பட மாட்டேன். ஸ்தோத்திரம். பிரேக் கொண்டு போனால் ஒரு 500 1000 செலவு பண்ணோம். ஆமென். பாருங்க, நீங்க வேணா வந்து ஜெயபால் பிரதர் வச்சு ஓட்டி பார்க்க சொல்லுங்க. நான் போய் சொல்றது அது எப்படி பிரேக் இருக்குன்னு அவர் சொல்ல, சரி நீ ஒரு மார்க் போட்டுருங்க. ஆமென். எனக்கு ஒரு தைரியம் என்னன்னா, நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். இயேசுவோட ரட்சிக்க பாவம் எல்லாம் மன்னிக்கப்பட்டிருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் அபிஷேகம் பண்ணிருக்கிறார். இயேசுக்குள்ள நான் வந்து எப்போதும் ஆயத்தமா இருக்கிறேன். ஆமென். அந்த தைரியம் மட்டும்தான் நமக்கு உற்சாகத்தை கொடுக்கும். ஆமென். பாக்கெட்ல பணம் இல்லைன்றது பெரிய கவலை கிடையாது. இன்றைக்கு கஷ்டமா இருக்கும், நாளைக்கு பெரிய ஆள் ஆயிடுவோம். ஏசப்பா வந்து உயர்த்தனா பெரிய ஆள் ஆகிட்டா எல்லாருக்குமே சாப்பாடு நம்ம போட்டுருவோம். காணிக்கை பற்றி பேச மாட்டோம். சோதரம். சொல்லுங்க அல்லேலூயா. பெரிய ஒரு ஆண்டவர் ஆசீர்வதித்தா இதெல்லாம் பெரிய ஒரு விஷயமே கிடையாது. நம்ம 100 பேருக்கு சாப்பாடு போட்டு 100 விசுவாசிகளுக்கு உதவி செய்யக்கூடிய அளவுக்கு நம்ம கையை ஆண்டவர் உயர்த்திடுவார். என்ன நினைக்கிறீங்க? ஆண்டவர் நினைச்சா நம்ம உயர்த்துவார். சோதரம். ஆனால் உண்மையா இருக்கிறான்னு பார்ப்பாரு. 10 ரூபாய் வச்சு பாக்கெட்டில் வச்சு தான் பார்ப்பாரு உண்மை இருக்குதான்னு. 10,000 ரூபாய் கொடுத்து பார்க்கறது ரெண்டாவது. 10 ரூபாய் வச்சு தான் பாக்கெட்டில் உண்மையா இருக்குதான்னு பார்ப்பாரு ஆண்டவர். ஆமென். ஒண்ணுமே இல்லாம தான் பார்ப்பாரு. உண்மை இருக்குதா, என்னை பற்றிக்கொள்றியா, முறுமுறுக்கிறியா, நீ வந்து ஊழியத்தில் உண்மையா இருக்கிறியா, ஜெபத்தில் உண்மையா இருக்கிறியா, மக்களை நேசிக்கிறியா, ஏசப்பாவை கர்த்தரை நேசிக்கிறியா, வேதத்தை நேசிக்கிறியா, ஜெபம் இருக்குதா, அதெல்லாம் ஆண்டவர் பார்ப்பாரு. சோத்திரம். இதுவே இல்லை, என்ன ஜெபம் பண்ணி என்ன அப்படி ஒரு உணர்வு உனக்குள்ள வந்துச்சுன்னா அந்த விசுவாசம் வீக்கானது. சோத்திரம். விசுவாசத்துல பலவீனமானது. ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள நம்ம நடத்துவது ஒரு அனுபவமா இருக்க, நம்ம வந்து பொறுப்புள்ள தகப்பனா இருக்க, நல்ல நிலைமைகளை உணர்ந்து கொள்ள ரட்சிப்பு மிக மிக அவசியம். ஆமென். சரியான காலத்துல ஞானஸ்தானம் எடுக்கணும், சரியான காலத்துல அபிஷேகம் பண்ணணும், சரியான காலத்துல திருவிருந்து எடுக்கணும். ஏனோ தானே என்று நம்ம வாழக்கூடாது. ஆமென். அடுத்த மாதம் நமக்கு கிடைக்குமா என்று நிறைய பேர் வந்து கேரண்டி எல்லாம் சொல்ல முடியாது. நாளைக்கு நடக்கிறதே நமக்கு தெரியாது. சோத்ரம். இப்படி இருக்கிற வாழ்க்கையில நீங்க எவ்வளவு கருத்துள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு உண்மையுள்ளவர்களா இருக்கணும், எவ்வளவு தேவனுக்கு பயந்து இருக்கணும், எவ்வளவு உற்சாகம் உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ஆண்டவர் கொடுத்த வாழ்க்கைக்காக தேவனுடைய பிள்ளைகள் என்னை போல நீ கஷ்டப்பட்டிருப்பீங்கன்னா நிறைய பேர் வாழ்க்கை வேண்டான்னு சொல்லியிருப்பீங்க. ஆனா என் கூட நடந்து வரீங்க, உங்களுக்கு ஒரு கஷ்டமும் நிறைய பேருக்கு இல்லை, ஆனா சந்தோஷமே நிறைய பேர் இடத்துல காணல. சோதரா. அல்லேலூயா. கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல் பாடுபட்டது போல நிறைய பேர் பாடுபடலை. அதனால ஆனால் அவர் வந்து உற்சாகமா இருக்கிறார். ஆனா முன்னாடி இருக்கிறவங்களை பார்க்கும்போது தான் நம்ம கஷ்டப்படுறாங்க, அவங்க தான் கஷ்டமா இருக்கிறது போல காட்டுறாங்க. அப்போ பாடுபடுகிற நாம் உலகத்துல ஒரு முறைதான் வாழ்க்கை. ஆமென். ஒரே ஒரு முறை தான் நமக்கு. அந்த ஒரு முறையும் ஒரு சிறப்பானதாக
தைரியமானதாக, விசுவாசம் உள்ளதாக, பரிசுத்தம் உள்ளதாக, தேவனுக்காக செயல்படக்கூடியதாக இருக்கும் என்றால் அது ஆசீர்வாதமான வாழ்க்கையா இருக்கும். ஆகவே இயேசு நமக்காக சிலுவையில் பட்ட பாடுகள் வீணாகக்கூடாது. இயேசு நமக்கு கொடுத்த ரட்சிப்பு நம்ம சுதந்திரித்திருக்க வேண்டும். எத்தனை பேர் இந்த ரட்சிப்பை சுதந்திரித்திருக்கிறோம்? எத்தனை பேர் இயேசுக்கு நம்ம இன்று ராத்திரி இயேசு வந்தாலும் நம்ம போக ஆயத்தமா இருக்கிறோம்? இயேசு மரித்தார், இயேசுக்குள்ள மரிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க கேட்டா நிறைய பேர் கை தூக்க மாட்டாங்க. ஆமென். அதனால நான் மாத்தி கேட்கிறேன், இயேசு இன்றைக்கு ராத்திரி வந்தா எத்தனை பேர் போக ஆயத்தமா இருக்கிறீங்க? போக முடியுமா? போக முடியுமா? கையை உயர்த்துறோம், போக முடியுமா? போக முடியலன்னா நான் வந்து இந்த வாரம் சர்ச்சுக்கு வந்தது வேஸ்ட். ஸ்தோத்திரம். போக முடியும், நான் போவேன். ஆண்டவர் இயேசு என் பாவத்தை மன்னிச்சிட்டாரு. ஆமென். அப்படி ஒரு மிகப்பெரிய உறுதியான மனம், உறுதியான விசுவாசம், ஒரு தைரியம் நமக்குள்ள இருக்கும் என்றால் என்ன சொல்றீங்க? நம்ம வந்து உலகத்தில் உள்ள பிரச்சனைகளோ, தேவைகளோ, போராட்டங்களோ, மனிதர்களோ, நமக்கு கொண்டு வருகிற பிசாசுடைய சோதனைகளோ பெரிதாக நமக்கு தெரியவே தெரியாது. அதெல்லாம் மெதித்து கொண்டு போறதுக்கு ஆண்டவர் நம்முடைய பலனை விசுவாசத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். உலகால் படிக்குவோம். நம்முடைய ஆண்டவர் யாருன்னா நாயகர். அவர் வந்து எல்லாவற்றையும் ஜெயித்தவர். இயேசு எல்லாவற்றையும் ஜெயம் எடுத்தவர். ஆமென். மரணத்தை ஜெயித்தார், பாடுகளை ஜெயித்தார், உபத்திரவங்களை எல்லாம் மேற்கொண்டார். ஆமென். பொறுப்புள்ள வாழ்க்கையில இவைகள் எல்லாம் மேற்கொண்டு ஆமென் ஸ்தோத்திரம். பிள்ளைகளை சரியான நிலைமையில வளர்க்க, நாம் சரியான நிலைமையில சபையில் இருக்க, அவன் பொறுப்புள்ள உணர்வுகளை புரிந்து கொள்ள நம்ம அழைக்கப்படுகிறோம். இயேசுவை நேசிங்க. இயேசு உங்களுக்காக உயிர் கொடுத்தவர். இயேசு உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். அந்த அன்புக்கு நீங்கள் அவன் ஈடாக